இந்திய பங்குச் சந்தைகளில் ஏற்பட்ட கடும் வீழ்ச்சியால் முதலீட்டாளர்களுக்கு 15 லட்சம் கோடி ரூபாய்க்கும் மேல் இழப்பு ஏற்பட்டுள்ளது. இந்திய பங்குச் சந்தையின் முக்கிய குறியீடுகளான சென்செக்ஸ் மற்றும் நிப்டி வாரத்தின் முதல் நாளான இன்று பெரும் சரிவுடன் தொடங்கியுள்ளது. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 2352 புள்ளிகளும், தேசிய பங்குச்சந்தை எண் 721 புள்ளிகளும் தொடக்கத்திலேயே சரிந்தன. இதனால் முதல் ஒரு மணி நேரத்திலேயே முதலீட்டாளர்களுக்கு சுமார் 15 லட்சம் கோடி ரூபாய் வரை இழப்பு ஏற்பட்டுள்ளது. உலக அளவில் பங்குச்சந்தையில் ஏற்பட்டுள்ள வீழ்ச்சி, அமெரிக்க பொருளாதார மந்தநிலை அச்சம் மற்றும் மத்திய கிழக்கு ஆசியாவில் ஏற்பட்டுள்ள பதட்டங்கள் காரணமாகவே பங்கு சந்தைகள் சரிந்துள்ளதாக வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் அடுத்த சில மாதங்கள் பங்குச்சந்தை மிகவும் சவாலானதாகவும் இருக்கும் என்று கணித்துள்ள வல்லுநர்கள் முதலீட்டாளர்கள் கவனத்துடன் முதலீடு செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளனர்.